வணக்கம் உறவுகளே. புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கத்தினுடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன். மக்களே, நாராயணசாமி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி காலம். மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். நாராயணசாமி எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார் சொல்லுங்கள் பார்க்கும். 2016 2021 பிப்ரவரி 19 வரைக்கும் அவர் ஆட்சி செய்தார். இன்று வரை வைத்துக்குங்கள். அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தோன்னா ஊழல் தலைவிரித்து ஆடிச்சு, எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று சொன்னால் அருமையான விஷயம்தான். அப்போது பார்த்தா கொரோனா காலகட்டம், மத்திய அரசு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தது. அப்போது பிஜேபி ஆண்டாலும் அதே தான், பிஜேபி மாநிலத்திலும் அதுதான் நடைபெற்றது. என்ஆர் ஆண்டாலும் அதுதான் நடக்கும். மக்களே சிந்தித்து பாருங்கள். கிரண்பேடி அம்மையார் இருந்தார்கள், என் நலத்திட்டங்களை செய்யவில்லை என்று பிஜேபிக்கார இதே நமச்சிவாயம் அவர்கள் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் இரவும் பகலமாக படுத்து உறங்கி கொண்டார் என்று சொல்லலாமா, போராட்டம் பண்ணார் என்று சொல்லலாமா தெரியவில்லை. நினைத்து பாருங்கள். அப்போ நாராயணசாமி ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னீங்க, அதில் இருந்தவங்க எல்லாமே பிஜேபியில் வந்தீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சிந்தித்து பாருங்கள் மக்களே. அப்போ அவர் ஊழல் ஆட்சி செஞ்சார், அவர் கூட நீங்கள் துணையாக இருந்தீங்களே, நீங்கள் என்ன ஆட்சி செய்தீங்க? என்ஆர் அவர்கள் நல்லாட்சி செஞ்சார் நீங்களே, நீங்கள் எதுக்கு பிஜேபிக்கு போனீங்க? என்ஆருக்கு போக வேண்டியதானே? முக்கால்வாசி மினிஸ்டரும் சட்டமன்ற உறுப்பினரும் பிஜேபியில் தான் இருக்கிறீங்க. அப்புறம் மக்களே, நாராயணசாமி ஆண்ட காலத்தில் நலத்திட்டங்கள் இல்லைன்றார். 17 வருஷமாக முதலமைச்சர் ஆண்டார் ரங்கசாமி ஐயா. அவர் என்ன மக்களுக்கு செய்தார்? எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு 17 வருடத்தில் உருவாக்கினார் சொல்லுங்கள். எல்லாம் கொள்ளைப்புறமாக உருவாக்கினதான். அதனால தான் பல பேர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையில் நேர்மையான முறையில் எக்ஸாம் வச்சாலும் வேலை கொடுக்காத ஒரு அரசு எதுன்னா இந்த என்ஆர் அரசு தான். நல்லா சிந்தித்து பாருங்கள் மக்களே. போலி மருந்து 2000 கோடி போலி மருந்து விநியோகம் செய்தது இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போது விசாரணையில் 23 பேரை கைது செய்தார்கள். 2 என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்தார்கள். 60 பேர் விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள். 20 பேர் காரு வாங்கியவர்கள் இன்று வரை கைது செய்யவில்லை. சிபிஐ விசாரணைக்கு மாற்றினார்கள். சிபிஐ விசாரணை மாற்றின உடனே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இவங்க யாரும் ஊழல் பண்ணலை. மக்களுக்கு உயிரை கொள்ளக்கூடிய போலி மாத்திரையை கொடுத்தாங்க. இவங்க நல்ல அரசு, நீதி நேர்மை காக்கக்கூடிய அரசு. அதே மாதிரி மக்களே, 100 கோடி மதுபான கொள்கை ஊழலில் நம்மளுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. கிட்டத்தட்ட 4 மாதமாக முதலமைச்சராகவே இந்த சிறையில். அப்படி அவங்களுக்கு எதிர்த்தரப்பு வந்தால் கைது செய்து விசாரணை செய்கிற இந்த அரசு ஏன் புதுச்சேரியில் மக்களை கொல்லக்கூடிய மாத்திரையை கொடுத்தார்களே இந்த என்ஆர் காங்கிரஸ், ஏன் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற இந்த அரசு ஏன் விசாரணை செய்யவில்லை? மக்களே, எப்போதுமே மத்தியில் ஆளக்கூடிய அரசு புதுச்சேரியிலும் ஆண்டால் புதுச்சேரிக்கு நீதி நேர்மை விசாரணை சரியான முறையில் இருக்காது. கடந்த காலத்தில் போராட்டம் இருந்ததா? நீதி கிடைத்ததா? அரசு அதிகாரிகள் பணியை செய்தார்களா? இங்கே 2 பேரும் துணைநிலை ஆளுநர் உள்பட எல்லாருமே ஒரே வட்டத்தில் இருப்பதனால் புதுச்சேரியில் ஊழல் மட்டும்தான் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு காரணம் மத்தியிலும் மாநிலத்திலும் துணைநிலை ஆளுநர் உள்பட எல்லாம் ஒரே கட்சியில் இருந்து வந்ததனால்தான் இன்று புதுச்சேரியில் தனிமனித சுதந்திரம் இல்லை. கொள்ளை அதிகரித்து வருது, ஊழல் அதிகரித்து வருது. மக்கள் உரிமைக்காக போராடினால் காவல்துறையை வைத்து மிரட்டி அடக்கி சிறையில் அடைக்கிறார்கள். இத்தனை பேர் ஊழல் பண்ணார்கள், ஏன் இன்று வரை சிறையில் அடைக்கவில்லை? அதனுடைய துறை மினிஸ்டர் முதலமைச்சர் தானே, ஏன் விசாரணை செய்யவில்லை? மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகளை ஏன் கைது செய்யவில்லை, விசாரணை செய்யவில்லை? நினைத்து பாருங்கள் மக்களே. என்ஆர் பிஜேபியினுடைய செயல்பாடுகள் கேட்டால் நாராயணசாமி ஆட்சி சரியில்லை, உங்கள் ஆட்சி சரியாக இருக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.